நைட்டு வந்தது இவனா இல்ல பேயா? இவனையே கேட்ட வேண்டியதான். வாட்ச்மேன் சார். குட் மார்னிங் சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒன்னும் இல்ல, நேத்து ராத்திரி நீ நம்ம பங்களாக்குள்ள வந்தல்ல? ஐயோ, நான் பங்களாக்குள்ளலாம் வரக்கூடாது சார். வரக்கூடாதா? நைட்ல நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சதே ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி சொல்லியா? என்ன சார் இது அசிங்கமா இருக்கு? ஆம்பளை யாராவது இப்படி கட்டி பிடிப்பாங்களா சார்? அப்படி இல்ல, நீ வந்து என்ன கட்டி பிடிச்சையா? நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டியே கட்டி பிடிக்கல, உங்களை போய் கட்டி பிடிச்சேன்னு சொல்றீங்க. போங்க சார், காமெடி பண்ணாம. இவனும் உள்ள வரலன்னு சொல்றான். அப்ப அது கண்டிப்பா பேயா தான் இருக்கணும். நீங்க என்ன மேடம் திடீர்னு பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஆல்ரெடி என்னோட பல்ஸ் வீக் ஆயிடுச்சு. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. நான் நேத்து உங்ககிட்ட ஒரு சின்ன பேக் கொடுத்தேன்ல? இருக்கு மேடம். தேங்க்ஸ். டாக்டர். எஸ் மேடம். நீங்க போய் கொஞ்சம் கேமராமேனை வர சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓகே மேடம். இந்த தாலி எனக்கு கிடைச்சதுல இருந்து ஏதோ எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்க. அன்னைக்கு நான் பயந்தேன். நேத்து டாக்டர், ஒருவேளை நாங்க எல்லாரும் ஏதாவது பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? கண்டுபிடிச்ச தீரணும். சொல்லுங்க மேடம். சங்கர், மந்திரவாதிங்க இல்ல இந்த பேய் ஓட்டுறவங்க யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அது எங்கன்னு அட்ரஸ் விசாரிச்சு உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். ஓகே சங்கர். ஓகே மேடம். நந்து டார்லிங், நான் இங்க இருக்கேன். love is always blind. இன்னைக்கு செகண்ட் சண்டே. சோ ஷூட்டிங். செகண்ட் சண்டேவா? ஷூட்டிங் இல்லையா? அப்படினா இன்னைக்கு முழுக்க ஜாலி தான். நான் கொஞ்சம் வெளிய போலான்னு இருக்கேன். வெளிய வா. என் கூட கம்பெனிக்கு யாரும் இல்ல, நீங்க வரீங்களா? வரீங்களா? நீ எதுக்காக கேக்குற? வான்னு சொல்லு. எங்க போணும்? அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். அங்க போகணும்னா ரொம்பவே தைரியமா இருக்கணும். ஓ, எதுக்காக என்ன கூப்பிட்ட? நீங்க தானே நம்ம டீம்லயே தைரியசாலி. எதை பார்த்து என்ன தைரியசாலின்னு முடிவு பண்ணா? மொத்தல மீச தாடியை ஷேவ் பண்ணி எடுக்கணும். அதான் பாக்குறவங்கள ஏமாந்துறாங்க. ரொம்ப தைரியசாலிங்க மட்டும் வர வேண்டிய இடம்னு சொன்னல. இது என்ன பாக்குறதுக்கு காடு மாதிரியே இருக்கு? இங்க புலி சிங்கம் ஏதாவது வரப்போதா? அங்க அந்த போர்டு பாருங்க. ஏன் அத நீயே வாய திறந்து சொன்னா முத்து உதிர்ந்துருமா? இந்த மேட்டர் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேனே. வாங்க போலாம். எப்படியாவது மேனேஜ் பண்ண வேண்டியதான். வந்துட்டேன். மலையேறு. ஓ, என்ன விடு. விடுறா. இவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களையும் அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆமா, சொல்ல வாங்க. இந்த பொண்ணு என்ன ராகவ், பேக கூட டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? வெரி குட். ரொம்ப தைரியசாலிதான் நீங்க. எங்க அம்மா பயப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. நீங்க தான் சேனல்ல இருந்து வந்திருக்கவங்களா? ஆமா. சுவாமிஜி மேல இருக்காரு, வாங்க. ரகு வாங்க. சுவாமிஜின்னு சொல்றான், ஆனா இங்க என்ன பேருக்குன்னு தெரியலையே. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடும். ரகு, நான் சுவாமிஜி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க எங்கேயும் வெயிட் பண்ணுங்க, இல்ல கீழே போய் வெயிட் பண்ணாலும் ஓகே தான். வேணும்னா வண்டியில போய் உட்காந்துக்கோங்க. ஏய், உனக்கு ஏதாவது புத்தி கிட்டு கேட்டு போச்சா? சும்மா சிவனே இருந்தவனை கூட்டிட்டு வந்து இங்க பேயோட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்ப காருக்கு தனியா போன்னு சொல்றல நீ. நீங்க எவ்வளவு தைரியசாலி! பேங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்களே. போங்க, போய் கண்டினியூ பண்ணுங்க. டான்ஸ் ஆடணுமா? இவன் நம்மள கிண்டல் பண்றாளா இல்ல நம்மள டெஸ்ட் பண்ணி பாக்குறாளா? இந்த பொண்ணுங்களை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. எங்க பார்த்தாலும் பேயா இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். அப்படியே உட்காருங்க. சொல்லுமா, என்ன உன்னோட ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல, ஒண்ணும் இல்ல சுவாமிஜி. 2 டேஸா என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. இந்த பேயி பிசாசு இதெல்லாம் உண்மையா? ஒருவேளை அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்தா அது நம்மள தேடிக்கிட்டு வருமா? வரும்.
அதுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன புல்லு இருந்தா கூட அது கண்டிப்பா வரும். உன் பேகுக்குள்ள ஒரு சின்ன பேக் இருக்கு, அதை எடுத்து என் கையில வை. சீக்கிரமா அதை எடுத்து வை. இது ஒரு ஆத்மாவோட தாலி. இதை இங்கேயே வச்சுட்டு நீ உடனே வெளியே கிளம்பு. என்னாச்சு சுவாமிஜி? கேள்வி கேட்காத, உடனே போ. ஓம் காளி நீலி சோலி குங்குமத்தை போடு. எனக்கு என்னோட தாலி வேணும். ஜெய் காளி. அதை கொடுத்தா போயிடுவியா? அது கொடுத்தா நான் போயிடுவேன். திரும்ப வந்து அந்த பொண்ணுக்கு பிரச்சனை பண்ண பண்ண மாட்டியே? மாட்டேன். அந்த ஆத்மா வந்து தாலிய வாங்கிட்டு போயிடுச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போ. சுவாமிஜி அந்த தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்றாரோ? நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உண்மையா சுவாமிஜி? என்னம்மா நீங்க சுவாமிஜி மேலே சந்தேகப்படுறீங்களா? கலியுகத்துல அப்படித்தான். அது மட்டும் இல்ல, படிச்ச பொண்ணு வேற, அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ உனக்கு அந்த மாங்கல்யம் வேணுமா? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 10:12 ராகு காலம். உன்கிட்ட கருப்பு துணி இருந்தா அதை போட்டு அந்த மாங்கல்யத்தை எங்க எடுத்தியோ அங்கேயே போட்டு பாரு, உனக்கு அது கிடைக்கும். இங்க காணாம போன தாலி அங்க எப்படி கிடைக்கும்? போய் தேடு, அப்பதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். மேடம் நில்லுங்க மேடம். விக்ரப்பா மேடம் எங்க போறீங்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா வா. மேடம் எதுக்கு மேடம் இங்க வந்திருக்கீங்க? பேசாம வா. நேத்து நம்ம இங்க தானே ஷூட் பண்ணோம். ஆமா இங்கதான். என்ன செய்றீங்க மேடம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் போய் மூடு. என்னாச்சு மேடம்? நீங்க தேடின பொருள் கிடைச்சிடுச்சா? தாலியா? இப்ப நான் டெஸ்ட் பண்ற. கொடுங்க மேடம். வேண்டாம் விடு. கொடுங்க மேடம் ப்ளீஸ். விடு மேடம் ப்ளீஸ். என்கிட்ட சொல்லுங்க. அத விடு மேடம். நான் சொல்றது கேளு. அந்த தாலி விடு. கொடுங்க மேடம். கொஞ்சம் வேண்டாம். என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடு. ஐயோ மேடம் பூஜா. மேடம் வாங்க மேடம், இந்த இடத்தை விட்டு போயிடலாம். மேடம் அந்த தாலியை தூக்கி போட்டுடுங்க. போட்டுருங்க. வாங்க மேடம். சீக்கிரம் வண்டி எடு. ஹலோ தூங்காத, சீக்கிரம் வண்டி எடு. மேடம் என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பயப்படாத பூஜா, எல்லாத்தையும் நான் சொல்றேன். முதல்ல சுவாமிஜி வீட்டுக்கு போலாம்.
என்னாச்சு மேடம்? என்னாச்சு பூஜா? தாலி இங்க எப்படி வந்துச்சு? அது தொடாத. டிரைவர் சீக்கிரம் போ. சுவாமிஜி, நீங்க சொன்ன மாதிரியே பேய் இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சுவாமிஜி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த தாலி அங்க கிடைச்சது. ஆனா அந்த தாலியை நாங்க அங்கே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். ஆனா அந்த தாலி மறுபடியும் இப்ப அந்த தாலி எங்க? அத நாங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டோம். தன்னை யாராவது தொட வர மாட்டாங்களான்னு அந்த தாலி காத்துக்கிட்டு இருந்தது. இப்ப நீயே அதை விட்டாலும் அது கண்டிப்பா உன்னை விடவே விடாது. அந்த ஆத்மா உன்னை தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த தாலி நான் தொட்டதே தப்பா? இதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பொண்ணோட மாங்கல்யம் கிடையாது. அது ஒரு கன்னியோடைய மாங்கல்யம். கல்யாண தாலியா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லையா சுவாமி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஒரு பொண்ணுடைய சவத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? பொண்ணோட சடலமா? ஒரு சவத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி பட்டு புடவை உடுத்தி பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு அந்த சவத்துக்கு தாலி கட்டு. உன் காலடி மண்ணு, உன்னுடைய தலைமுடி, உன்னுடைய வஸ்திரம் எல்லாத்தையும் சவப்பெட்டில வச்சு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் வச்சுட்டு 100 அடி தூரம் தள்ளி நில்லுங்க. அப்போ அந்த ஆத்மா நீ வச்சிருக்கிற வஸ்துக்களை எல்லாம் அந்த ஆத்மா துவம்சம் பண்ணிட்டு அந்த தாலியை மட்டும் அது எடுத்துக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க சுவாமிஜி, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். இன்னொரு விஷயம் சுவாமிஜி, எப்படியும் நாங்க 100 அடி தூரத்துல நின்னுருப்போம் இல்லையா? அப்போ நாங்க அந்த ஆத்மா வரத ஷூட் பண்ணலாமா? உனக்கு உன் ஜாப் மேல நம்பிக்கை அதிகம். ட்ரை பண்ணி பாரு, லக் இருந்தா கிடைக்கும். என்னையா இது? இங்க என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு, ஆனா யாரும் எதையும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா டிவியை பாத்துக்கிட்டு இருக்கா. கருமம் கருமம். டேய், யாரியா நீ? அர்த்த ராத்திரில இப்படி டெட் பாடி மாதிரி வந்து நிக்கிற யாரியா நீ? சார், நீங்க தானே சார் பாடிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. பாடியா? ஏச்சி தூ. நான் எப்பவுமே பனியன் மட்டும் தான் போடுவேன், பாடி எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. சார், யாரோ டைரக்டரா அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டைரக்டரா? நந்தினி உன்கிட்ட பாடி ஆர்டர் பண்ணாலா? நந்தினி, அதனால நந்தினி, ஓகே, அத பத்தி நீ எதையும் யோசிக்காத. நந்தினி. ஓ நந்தினி, என்னாச்சு? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுவும் தெரியாத மாதிரியே கேக்குற. அதையெல்லாம் நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருந்தா நானாவது போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன சொல்லிருக்கணும்? அது எப்படி சொல்றது? பாடி பாடி. என்னங்க 12 மணிக்கு ஷூட்டிங் பண்ணணும், இப்பவே மணி 11. ஏன் லேட்டு? மேடம், பாடி எடுத்துட்டு வரனா சாதாரண விஷயமா? எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபார்மாலிட்டிஸா? சரி சரி, நீங்க போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அத போய் தூக்கிட்டு வரணுமா? தூக்கிட்டு வர அளவுக்கு அவ்வளவு பெருசா என்ன? பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. ஆஹா, என்னடா இது இவ்வளவு பெரிய பாடியா? அதுவும் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வரீங்க? இது என்ன லாரி கார்ல எடுத்துட்டு வர பாடின்னு நினைச்சீங்களா? இது சாதாரண பாடி இல்ல, வேற மாதிரி பாடி. வேற மாதிரியா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்க. இது என்னதான் பாடி? டெட் பாடி. நீங்களே பாருங்க என் ஒர்க் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. மேல இருந்து கை எடுங்க. உங்ககிட்ட தான் சொன்ன, கை எடுங்க. சரி எடுக்கிறேன். ஆனா என்னது இதெல்லாம்? இத வச்சு ஒரு டிராமா பண்ணி ஷூட் பண்றதுக்காக கொண்டு வர சொன்னேன். ஷூட்டிங்கா? ஹலோ, வாட் இஸ் திஸ்? செக்கிங், டான்சிங்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்க வேலையை பாருங்க. வாவ், இங்க பாரு, அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கால. இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாக்குறதுக்கு கருப்பு சன்னி லியோன் மாதிரி இருக்கா. ஆமா மேடம், ஆமா மேடம்.